நேற்று நடந்த அந்த நூல் வெளியீட்டு விழா அப்படின்றது அம்பேத்கரை அனைத்து மக்களிடம் கொண்டு போவதற்கு என்ற பெயரில் விஜயையும் அப்புறம் நீங்கள் திராவிட அரசியலினுடைய எதிர்ப்பையும் கொண்டு போகிறது தான் அவங்களுடைய நோக்கம் என்பது. அது அந்த புத்தக வெளியீட்டு விழா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, அது நீங்கள் லைவில் பார்த்தீங்கன்னாலும் சரி, நேரில் பார்த்தீங்கன்னாலும் சரி, பின்னாடி எல்இடி ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னாலும் சரி, உட்கார்ந்துருக்கிற அந்த தொண்டர்கள் முழக்கம் போடுறது எல்லாத்துலேயும் விஜய் தான் இருக்கிறார். இப்போ ஆதவர்ஜுனா பேச்சை பற்றி பார்த்தோம். இப்போ ஆதவர்ஜுனா தலித் மக்களுக்கு உரிமை இல்லை, அதிகாரம் இல்லைன்னு பேசுகிறாரு. அவர் விஜய் கட்சியை நோக்கி ஒரு கேள்வி கேட்கலாம்ல, நீங்கள் ஆட்சி பெற்றால் ஒரு தலித்தை முதலமைச்சர் ஆக்குங்கள் அப்படின்னு கேட்கறதுக்கு அவருக்கு துப்பு இருக்கா, திராணி இருக்கா, தைரியம் இருக்கா? விஜயை கொண்டாடுவதற்காக நீங்கள் திமுக மன்னராட்சின்னு சொல்கிறீங்களே தவிர, விஜயை பதவியில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக திமுகவை திராவிட மாடல் என்று சொல்லி மன்னராட்சியெல்லாம் சொல்லி விமர்சிக்கிறீங்களே தவிர, உங்களுடைய நோக்கம் திமுகவை வீழ்த்துவது தான். இங்கே தமிழகத்தில் எப்படி ஆட்சி மாற்றம் கொண்டு வருவது, கூட்டணிகளை எப்படி அமைப்பது, அல்ல இருக்கிற கூட்டணிகளை எப்படி குழப்பம் ஏற்படுத்தி பிளவுபடுத்துவது அப்படின்ற ஒரு அஜெண்டாவில் ஒரு பில்லியனர் குடும்பமாக அது இருக்கிறது. அந்த குடும்பத்தினுடைய பிரதிநிதி தான் மார்ட்டின். அப்போ இவர்களெல்லாம் கூடி பேசி வைத்து கொண்டு தான் இந்த நிகழ்வை நடத்தியிருக்காங்க. முடியும் போது அவர் பேசுனது அந்த பஞ்சு டயலாக் தான் ரொம்ப அயோக்கியத்தனமானது. என்ன சொல்கிறாருன்னா, திருமாவளவன் அவர்கள் வந்திருக்க வேண்டியது, ஆனால் அவர் வரல, காரணம் அந்த அளவு கூட்டணி ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறாரு. இதன் மூலம் இவர் தோழர் திருமாவளவனை கொச்சைப்படுத்துகிறார். நாங்கள் சம்பிரதாயத்துக்காக எல்லாரும் தண்ணியில் இறங்குறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க, அறிக்கை விடுறாங்க, அதெல்லாம் செய்கிறாங்க, நாங்களாம் அதை செய்ய மாட்டோம், நாங்களும் சில வேளையில் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொச்சைப்படுத்துகிறார். இப்போ மழை வெள்ளம் வரும்போது அனைத்து கட்சி தலைவர்களும் போகிறாங்க, அவங்க ஒரு முழங்கால் அளவு தண்ணியோ ஏதோ இருந்தோ ஃபோட்டோ எடுத்து போகிறாங்கல்ல. நீ என்ன பண்ணுற? இன்னும் மோடி உலகம் முழுக்க சுற்றுறாரு, அமித்ஷா இந்தியா முழுக்க சுற்றுறாரு, 2 பேரும் மணிப்பூரை எட்டி பார்க்கல. இப்படி மாநிலம் முழுவதும் அந்த மக்களை வதைக்கக்கூடிய இந்த பாஜக அரசினுடைய பயங்கரவாதத்தையும் இங்கே வேங்கை வயல் என்ற ஒரு தனிப்பட்ட சம்பவத்தை ஒப்பீடு செய்து பேசுகிறார் என்றால், இது விஜயினுடைய அறியாமையா, முட்டாள்தனமா, அயோக்கியத்தனமா அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்கணும். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் சமூக செயற்பாட்டாளர் திரு நாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். ஒரே பரபரப்பான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்க காரணம், நேற்றைய தினம் நடந்த அந்த அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா. எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற ஒரு நூல் வெளியீட்டு விழாவை விகடன் பிளான் பண்ணியிருந்தாங்க. அது நேற்று வெற்றிகரமாக நடத்தியிருக்காங்க. விகடன், வாய்ஸ் ஆஃப் காமன் அவங்களுடைய கொலாபரேஷனில் அந்த புக்கை வெளியிட்டவர் தாவேகா தலைவர் விஜய். அதை பெற்றுக்கொண்டவர் இவர் நீதிபதி சந்துரு மற்றும் அம்பேத்கர் அவர்களின் பேரன். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இது ஒரு அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா அப்படின்ற ஒரு இதை தாண்டி இது ஒரு அரசியல் பேசுபொருளாக மாறி இருக்கு. அது இப்படி தான் நடக்கும்ன்றது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்னாலும், நேற்று ஆதவர்ஜுனா அவர்கள் பேசிய பேச்சு, விஜய் அவர்கள் பேசியது, முதற்கட்டமாக இந்த எப்படி பார்க்குறீங்க? இந்த அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவும் இந்த அரசியல் சர்ச்சையும் எப்படி பார்க்குறீங்க? நேற்று நடந்த அந்த நூல் வெளியீட்டு விழா அப்படின்றது அம்பேத்கரை அனைத்து மக்களிடம் கொண்டு போவதற்கு என்ற பெயரில் விஜயையும் அப்புறம் நீங்கள் திராவிட அரசியலினுடைய எதிர்ப்பையும் கொண்டு போகிறது தான் அவங்களுடைய நோக்கம் என்பது. அது அந்த புத்தக வெளியீட்டு விழா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, அது நீங்கள் லைவில் பார்த்தீங்கன்னாலும் சரி, நேரில் பார்த்தீங்கன்னாலும் சரி, பின்னாடி எல்இடி ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னாலும் சரி, உட்கார்ந்துருக்கிற அந்த தொண்டர்கள் முழக்கம் போடுறது எல்லாத்துலேயும் விஜய் தான் இருக்கிறார். அம்பேத்கரை நீங்கள் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிக்க வேண்டியது. அவர் கொடுத்த அந்த மொமெண்டம்னு கூட பார்த்தீங்கன்னா, விஜய் பெருசாக இருக்கார், அம்பேத்கர் இத்தினூண்டாக இருக்கார். ரெண்டாவது, நேற்று விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் கொடுத்த அறிக்கையில், ஏற்கனவே என்கிட்ட டேட் வாங்கியிருந்தாங்க, நான் கொடுத்துட்டேன், அப்புறம் விஜய் வருவாருன்னு சொன்னாங்க, அவர் அரசியல் எதுவும் பேசுவாருன்னா இல்லை அதெல்லாம் பேச மாட்டார் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தினமலரில் வெளியே வருது. இது எனக்கும் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸுக்கும் விகடனுக்கும் மட்டும்தான் தெரியும். அப்போ இந்த 3 தாண்டி எப்படி தினமலருக்கு போச்சு? தினமலரில் என்ன எப்போதும் 365 நாள் என்னை கண்டுக்கிறது இல்லை. இப்போ பாராளுமன்றத்தில் பல கேள்விகள் கேட்குறார், உரையாற்றுகிறார், அதையெல்லாம் தலைப்பு செய்திகளில் தினமலர் என்னைக்காவது போட்டிருக்குதா? அப்போ தினமலருக்கு ஒரு நோக்கம் இருக்குது அப்படின்றத அவர் அம்பலப்படுத்தியிருக்கிறார். அவர் எதிர்பார்த்தபடியே இது நூல் வெளியீட்டு விழாவாக இல்லாமல் ஒரு மலிவான அரசியல் நிகழ்வாக, விஜயை துதிபாடுகின்ற நிகழ்வாக இருந்தது அப்படின்றதான் உண்மை.
இதில் வந்து விகடன் குழுமத்தினுடைய அந்த எம்டி சீனிவாசன் முதலாளி இருக்காரே, பாலசுப்ரமணியத்தினுடைய மகன், அவரே ஓப்பனிங்கில் வந்து சொல்கிறார், நீங்கள் வந்து கொள்கை எதிரின்னு பாஜகவை சொல்லிட்டு அரசியல் எதிரின்னு திமுகவை சொல்லியிருக்கிறீங்க, அங்கே பாசிசம்னா இங்கே பாயசமானு கேட்டிருக்கிறீங்க, இப்படி ரெண்டையும் எதிர்ப்பதற்கு ஒரு பெரிய துணிவு வேண்டும், நாங்களும் விகடன் குழுமம் வந்து நாங்கள் அதிகாரத்தை தட்டி கேட்பவராக இருக்கிறோம் அப்படின்லாம் சொல்லி அவர் வந்து சொல்கிறார். விகடன் அதிகாரத்தை தட்டி கேட்கின்ற அந்த வரலாறுனுடைய லட்சணம் வந்து என்ன, 2014 தேர்தலில் நீங்கள் ஜூனியர் விகடனில் வந்து கருத்து கணிப்பு இதெல்லாம் வந்தது. 2014 வந்து மோடி வந்து இந்தியாவில் வந்து பிரதமராக தெரிவு செய்ய இது பிஜேபி ஜெயிக்குது, பிரதமராக வந்து வாராரு. தமிழ்நாட்டில் இவங்க வந்து கூட்டணி அமைச்சு போட்டியிடுறாங்க. அதில் ஜெயலலிதா அவர்கள் வந்து லேடியா மோடியா அப்படின்ற முழக்கத்தை வைத்து அவங்க தான் வந்து ஸ்வீப் பண்ணுறாங்க. தருமபுரியிலையும் கன்னியாகுமரியில் 2 தொகுதியில் மட்டும் தான் பிஜேபி ஜெயிக்குது. ஆனால் அந்த கருத்து கணிப்பில் பிஜேபி கணிசமாக ஜெயிக்கும், மோடி தான் பிரதமர் அப்படின்னு சொல்லி பெரும்பான்மை மக்கள் வந்து ஏற்றுக்கொண்டார்கள். இப்படியெல்லாம் வந்து ஒரு செட்டப் கருத்து கணிப்பு வந்து வெளியிட்டாங்க. அன்றிலிருந்து இன்று வரை நீங்கள் விகடன் குழும இதழ்களில் பாரதிய ஜனதா அல்லது வந்து மோடி, அமித்ஷா இவர்களை நேரடியாக விமர்சனம் செய்து நீங்கள் ஒரு செய்தியை கூட பார்க்க முடியாது. அப்போ விகடனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இப்போ ஆதவர்ஜுனா பேசும்போது மகா பெரியவா வந்து நல்ல சாமியார், ஆனால் போலி சாமியார்கள் இருக்கிறாங்க, அதே போல் அரசியல்லையும் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அந்த மகா பெரியவரின் வந்து அந்த பொன்மொழிகளை, அருள் வாக்கு மூலங்களை வந்து தொடர்ந்து வெளியிட்டது வந்து விகடன். அதுவும் அவங்க வந்து நூலெல்லாம் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இப்போ அம்பேத்கரையும் நீங்கள் அந்த இறந்து போன சந்திரசேகரேந்திர சரஸ்வதின்னு சொல்லக்கூடிய அந்த மகா பெரியவா எடுத்துங்க, அந்த சங்கராச்சாரியம் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். சங்கராச்சாரியம் என்ன சொல்லியிருக்காரு, கோயிலில் தலித்துக்கள் நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லி காந்திகிட்டே அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்படிப்பட்டவரை நல்ல சாமியார்னு அவர் வந்து பாராட்டுறார். அம்பேத்கர் யாருக்காக போராடினார், எந்த சித்தாந்தத்துக்கு எதிர்த்து போராடினார், எதற்காக தனது வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்தார், அவர் மதம் மாற்றும் போது எவ்வளவு வந்து ஒரு துயரமான வார்த்தைகளை எல்லாம் தெரிவித்தார். இனிமேல் நான் இந்து மத கடவுள்களை வந்து வழிபட மாட்டேன், சாகும்போது இந்துவாக சாக மாட்டேன், இப்படியெல்லாம் வந்து அவர் முடிவெடுத்து லட்சக்கணக்கான மக்களோட மதம் மாற வேண்டிய காரணம் என்ன? அவர் அரசியல் நிர்ணய சபையில் வந்து அரசியல் சாசனம் எழுதும்போது அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாம் வந்து இந்துத்துவா தான். இன்றைக்கி இருக்கக்கூடிய சங்கிகளினுடைய முன்னோர்கள் தான் அம்பேத்கரையும் அவருடைய சித்தாந்தத்தையும் கடுமையாக எதிர்த்தார்கள். அவர் மட்டும்தான் இந்திய அளவில் இந்து மதம் என்பது ஒரு குற்றவியல் தண்டனைகளின் தொகுப்பு, அது ஒரு மதம் இல்லை. மற்ற மதங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து சொர்க்கம், நரகம், சாமி இப்படிலாம் வந்துருக்கும். இந்து மதத்தினுடைய ஆன்மா என்பது வந்து சாதி, 4 சாதி வர்ணாசிர தர்மம்னு சொல்கிறோம் இல்லையா, பிராமணர்கள், சத்திரியர்கள், சூத்திரர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள், இவங்களுக்கு வெளியே வந்து பஞ்சமர்கள். அப்போ இந்து மதத்தில் மட்டும்தான் வந்து இங்கே வந்து நீ சாதி மாறக்கூடாது, எங்கே நீ வந்து பிறக்கணும், உனக்கு என்ன பேர் வைக்கணும், என்ன சாமியை கும்பிடணும், இதையெல்லாம் ஒரு குற்றவியல் தண்டனை தொகுப்பு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி தன் வாழ்நாள் முழுவதும் சங்கிகளை ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி எதிர்த்து வந்து போரிட்டவர் தான் வந்து அண்ணல் அம்பேத்கர், பாபா சாஹேப் என்று அழைக்கப்படுகின்ற அம்பேத்கர். அவருடைய நினைவு நாளில், பாபர் மசூதி இடிக்கப்பட்ட அந்த நாளில் அம்பேத்கர் எல்லோருக்குமான தலைவர் அப்படின்ற பேரில் இவர்கள் விஜயை வந்து முன்னிறுத்தி செய்திருக்கிறார்கள் அப்படின்றதான் என்னுடைய முதல் கட்ட கருத்து. இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதா ஒரு அரசியல் வந்து பேச மாட்டார் அப்படின்ற ஒரு இதை வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்றத திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருந்தார். ஒருவேளை திருமாவளவன் கலந்து கொண்டிருந்தால் இது எப்படியாப்பட்ட ஒரு நிகழ்ச்சியாக மாறி இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம் தினமலரை பற்றி அவர் நிறைய குறிப்பிட்டார். ஒரு பத்திரிகை அவரை வந்து விமர்சனம் செஞ்ச ஒரு காரணத்துக்காக ஒரு விழாவை புறக்கணிக்கிறது நியாயமான ஒரு செயலா அப்படின்ற ஒரு கருத்தும் நிலவுது இல்லையா? அதாவது இதில் 3 சக்திகள் இருக்குங்க. ஒன்று லாட்ரி மார்ட்டின் குடும்பம், அதுதான் ஆதவர்ஜுனா. 2வது விகடன் குழுமம். 3வது வந்து தினமலர். தினமலர் வந்து யாருடைய அஜெண்டாவுக்காக வேலை செய்கிறாங்க அப்படின்றது தமிழகம் அறிந்த உண்மை. விகடன் குழுமமும் ஒரு ப்ரோ பிஜேபி மோடி தான் விகடன் குழுமம். அடுத்தது வந்து லாட்ரி மார்ட்டின் குடும்பத்தை பொறுத்தவரை அவர்கள் தன்னுடைய குடும்பத்தினரை எல்லா கட்சிக்கும் அனுப்பி வச்சுருக்காங்க. இப்போ திமுக கூட அவங்க வந்து எலக்ட்ரல் பாண்டு வந்து 500 கோடி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்த்தது நடக்கலை அப்படின்றதுனால இங்கே தமிழகத்தில் வந்து எப்படி வந்து ஆட்சி மாற்றம் வந்து கொண்டு வருவது, கூட்டணிகளை வந்து எப்படி அமைப்பது,
அல்ல இருக்கிற கூட்டணிகளை வந்து எப்படி குழப்பம் ஏற்படுத்தி வந்து பிளவுபடுத்துவது அப்படின்ற ஒரு அஜெண்டாவில் ஒரு பில்லியனர் குடும்பமாக அது வந்து இருக்கிறது. அந்த குடும்பத்தினுடைய பிரதிநிதி தான் மார்ட்டின். அப்போ இவர்களெல்லாம் கூடி பேசி வைத்து கொண்டு தான் இந்த நிகழ்வை வந்து நடத்தியிருக்காங்க. ஒரு கால் வந்து திருமாவளவன் அவர்கள் இதில் பங்கேற்றிருந்தாலும் கூட அதை வந்து அரசியல் ரீதியாகத்தான் இந்த பேச்சுகள் அமைந்திருக்கும். இப்போ ஆதவர்ஜுனா என்ன பேசினார் நேற்று புதிய தலைமுறை நேர்பட பேசல வந்து ஆளூர் ஷானவாஸ் வந்து கண்டிக்கிறார். யாரை? விடுதலை சிறுத்தைகளுடைய துணை பொதுச் செயலாளர் அர்ஜுனா பேசியது கண்டிக்கத்தக்கது. அவர் என்ன பேசுகிறாரு? இங்கே மன்னராட்சி வந்து நடக்கிறது, இங்கே தலித் மக்களுக்கு வந்து உரிமைகள் வந்து இல்லை, அப்புறம் வந்து இங்கே வந்து ஒரு கம்பெனி தான் வந்து சினிமா உலகை வந்து ஆதிக்கம் பண்ணுகிறது, இதையெல்லாம் நீங்கள் இதை தட்டி எதிர்த்து கேட்க வேண்டும். 2014 வந்து மோடி வந்து எப்படி ஜெயிச்சார்? குடும்ப ஆட்சி, வாரிசு அரசியல், அப்புறம் வந்து ஊழல், இதை ரெண்டையும் சொல்லி தான் அவர் வந்து பிரசாந்த் கிஷோர் மூலமாக ஜெயிச்சார். அந்த அரசியல்லாம் நான் வந்து கற்றுக்கிட்டேன். அப்போ இதை நீங்கள் வந்து ஊழலை எதிர்த்து நீங்கள் வந்து முன் வரணும். விஜய் அவர்கள் வந்து ஒரு கருத்தியல் ரீதியான தலைவர், இவ்வளவும் பேசுகிறாரு. ஆனால் எங்கே இருக்கிறாரு? விசிகாவில் வந்து இருக்கிறாரு. விசிகாவில் இருந்து கொண்டு திருமாவளவன் அவர்கள் பேசுகிறதெல்லாம் என்ன? நாங்கள் இந்தியா கூட்டணியை அமைத்ததில் விசிகாவுக்கு ஒரு முக்கியமான பங்கு உண்டு. இந்தியா கூட்டணி என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து பாதுகாக்கணும். இங்கே இருக்கக்கூடிய ஓபிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, சிறுபான்மை மக்கள் இவர்களுடைய உரிமையும் நலன்களையும் வந்து பாதுகாக்க வேண்டும். இந்துத்துவம், பாசிசத்தை வந்து எதிர்க்க வேண்டும் அப்படின்றதான் இந்தியா கூட்டணி. அதில் நாங்கள் ஒரு பங்களிப்பு செய்திருக்கிறோம். அந்த வகையில் இது கொள்கை கூட்டணியாக தொடர்கிறது கடந்த 7 ஆண்டுகளாக அப்படின்றது திரும்ப திரும்ப சொல்கிறார். திருமாவளவனை வந்து விலைக்கு வாங்குவதற்கு ஆர்எஸ்எஸ், பாஜக முயன்றது, உங்களுக்கு அமைச்சர் பதவி தாரோம், அந்த மாதிரி பல இதெல்லாம் வந்து பேசியிருக்காங்க. நேரடியாக ஆர்எஸ்எஸ் தலைவர்களே வந்து பேசியதெல்லாம் முன்ன வந்து அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. இப்படியெல்லாம் அவர் பேசி கொண்டிருக்கும் பொழுது இப்போ இந்த இந்தியா பிளாக் கூட்டணி அப்படின்றது வந்து பாசிசத்துக்கு எதிரான ஒரு கூட்டணியாக இருக்கும்போது அந்த கூட்டணியினுடைய தமிழ்நாட்டு பிரிவை வந்து சீர்குலைக்கின்ற விதத்தில் அவர் வந்து ஆதவர்ஜுனா வந்து பேசுகிறார். அவர் பேசுகிறது வந்து அவருடைய இருக்கின்ற கட்சியினுடைய கொள்கைக்கும் அவர்களுடைய அரசியலுக்கும் வந்து எதிரானது. இதை ஆளூர் ஷானவாஸ் வந்து கண்டிக்கிறார். இதற்கு வந்து தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து நடவடிக்கை எடுப்பார் அப்படின்ற முறையில் அவர் வந்து சொல்கிறார். திருமாவளவன் பொறுத்த வரைக்கும் அவர் எடுத்தன் கவிழ்த்தன் இல்லாமல் ஒரு டீசெண்டாக, ஒரு நாகரிகமாக பேசக்கூடிய ஒரு அரசியல்வாதி. அவரும் வந்து இந்த இது பிறகு என்ன சொல்கிறாரு? அவருடைய பேச்சுக்களை நான் ஏற்கவில்லை, அது அவருடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்லி அவர் வந்து பேசுகிறாரு. அப்போ இது குறித்து நடவடிக்கை எடுப்பீங்களான்னா நாங்கள் வந்து உயர்நிலை குழுவில் மற்ற அங்கதான் சார் கேள்வியே வருது. என்னன்னா தொடர்ந்து அவர் பேசிட்டு இருக்காரு. அவர் வந்து நேத்து பேசினது தான்ன்றது கிடையாது, அதற்கு முன்னாடியிலேருந்தே அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு 4 தொலைக்காட்சிகளுக்கு வந்து பேட்டி அளிச்சிருக்காரு. அப்போ பேசும்போதுமே கூட வந்து எங்கள் தலைவரை வந்து துணை முதலமைச்சர் ஆகக்கூடாதா, இப்போ நேற்று வந்தவர்களும் உதயநிதியை குறிப்பிட்டு பேசினதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இத்தனை நாளும் அவரை கண்டிக்காதது, இத்தனை நாளும் அவரை வந்து கட்சியை விட்டு வெளியே அனுப்பாதது அப்படின்றது மிகப்பெரிய கேள்வியாக மாறி இருக்கு. இப்போவும் கூட அவர் சொல்லும்போது ஆமாம், அவர் இந்த கூட்டணிக்கு எதிரான ஒரு கருத்தை தான் அவர் முன்வைக்கிறாரு அப்படின்ற ஒரு கருத்தை மட்டுமே தான் திருமாவளவன் அவர்கள் சொல்லிட்டு போகிறார். ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை எடுக்காததன் பின்னணி என்னவா இருக்கு? நேற்று பேசுனது நீங்கள் கேட்டதுபடி நேற்று பேசுனது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுங்க. ஆமாம், இதற்கு முன்னாடி பேசுனது அவர் நேற்று வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிட்டார். ஆமாம், திருமாவளவன் கிட்டத்தட்ட ஒரு தாவேக்காவின் ஒரு உறுப்பினர் மாதிரி தான் அவர் பேசினார். திருமாவளவன் அவர்கள் வந்து பல அறிக்கையை வெளியிட்டு இதற்கான பதில்கள் எல்லாம் சொல்லி நேற்று ஒரு அறிக்கை வெளியிட்டு இதற்கு பிறகும் அந்த நெருக்கடி திருமாவளவன் அவர்களுக்கு கண்டிப்பா அது ஒரு நெருக்கடி. ஏன்னா இவ்வளவுக்கும் காரணம் ஆதவர்ஜுனா தான் அப்படின்னும் போது அவரை கட்சியிலிருந்து நீக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கை ஏன் எடுக்கப்படலை அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. அது வந்து நம்ம வெளியில இருந்து சொல்றோம், சரி. ஆனா இப்போ அவங்க கட்சி நலன்ல இருந்து பார்க்கும் பொழுதே அவர் அந்த கட்சியிலிருந்து நீக்கம் செய்யப்பட வேண்டிய ஒரு நபர் என்பதில் மாற்று கருத்தே வந்து இல்லை. திருமாவளவன் அவர்கள் அதில் வந்து தயக்கம் காட்டாமல் அவங்களுடைய மற்ற உறுப்பினர்கள், பொதுக்குழு, செயற்குழுலாம் அவங்களை கலந்தாலோசித்து விட்டு விரைந்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் அது வந்து இந்த அந்த லாட்ரி மார்ட்டின் குடும்பம் இருக்கே, இந்த குடும்பம் வந்து இந்தியா முழுவதும் சொத்துக்களை வைத்திருக்கிறது. இப்போ இவரே ஆதவர்ஜுனாவே என்ன சொல்கிறாருன்னா, விஜய் வந்து 2000 கோடி ரூபாய் தொழிலை விட்டுட்டு வந்திருக்காராம். இவர் வந்து 3000 கோடி ரூபாய் தொழிலை விட்டுட்டு வந்ததாக முன்னாடி சொல்லியிருக்காரு. அப்போ ஒரு 5000 கோடிகளுக்கு அதிபதி என்ற முறையில் அவர்களுக்குள் வந்து கட்டி பரிமாறிக்கிறாங்க, எல்லாம் செஞ்சுக்கிறாங்க. அப்போ ஊழல் எதிர்ப்பு, வாரிசு எதிர்ப்பு, திருமாவளவன் கூடயும் கட்டி தழுவிட்டு இருக்காரு. அதே கேள்வி வருது இல்லையா? ஆமா, இது வந்து கண்டிப்பாக ஒரு முரண்பாடு. அவரே 2021 திமுகல இதுவா இருந்திருக்காரு, வியூக வகுப்பாளரா இருந்திருக்காரு. எதிர்பார்த்தது நடக்கல. அவங்க லாட்ரி குடும்பம் வந்து மார்ட்டின் குடும்பம் வந்து எதிர்பார்த்தது நடக்கலன்றதுக்காக
இப்போ வந்து பின்வாசல் வழியாக வேற ஒரு ஸ்லீப்பர் செல் மாதிரியா வராரா என்னன்னு தெரியல. இல்லை, இப்போ சேகர் பாபு அவர்கள்ட்ட கேட்கும்போது ஆதவர்ஜுனா யாருன்னே தெரியல அப்படின்ற அளவுக்கு பதில் சொல்கிறேன். இல்லை, அதுவும் ஒரு உண்மைதாங்க. இப்போ ஆதவர்ஜுனா யாருன்னு நிறைய பேருக்கு தெரியாது. திருமாவளவன் நிறைய பேருக்கு தெரியாது, அவருக்கு தெரியாமல் இருக்குமா? இல்லை, அவருக்கு தெரியலையான்றது எனக்கு தெரியாது. இல்லை, ஏன்னா உங்களை வந்து வியூக வகுப்பாளராக அவர் கூட இருந்திருக்காரு, அவருக்கு ஜெயிக்க வச்சிருக்காரு. தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. வியூக வகுப்பாளர்ன்றது வந்து நீங்க லாட்டரி மார்ட்டின் மருமகன் கூட தெரியாது அவருக்கு. தெரியாது. இல்லை, மார்ட்டினை தெரிஞ்சிருக்கலாம். இப்போ நமக்கே ஆதவர்ஜுனா எப்போ தெரியும்? இவர் விசிகா துணை பொதுச் செயலாளர்னு ஆன பிறகுதானே நமக்கே ஊடகங்களுக்கே அப்போதானே வந்து தெரியும். அதுக்கு முன்னாடி அவர் யார் என்னன்னே தெரியாத லாட்டரி மார்ட்டினுடைய மருமகன். அவர் வந்து மகளை கல்யாணம் பண்ணி இருக்காரு. அப்புறம் நேற்று பேசும்போது தான் சொல்கிறாரு, அவங்கள்ட்ட அந்த டிடி ஆங்கர் சொல்லும்போது சொல்கிறாங்க, இந்த நூல் உருவாக்கத்தினுடைய வரலாற்றை வந்து நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். நான் என்ன நினச்சேன்னா, சரி இந்த நூலில் யாரெல்லாம் கட்டுரை எழுதியிருக்காங்க, திருமாவளவன் அவர்கள், மற்ற பத்திரிகையாளர்கள், அறிவுஜீவிகள், அம்பேத்கரிஸ்ட்டு, இவங்கெல்லாம் எப்படி இதை நாங்கள் கலெக்ட் பண்ணி போட்டோம் அதை சொல்லுவாருன்னு பார்த்தா தன்னுடைய வரலாற்றை வந்து சொல்கிறார். தன்னுடைய வரலாற்றை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக வந்து தன்னுடைய அம்மா வந்து 5 வயதில் தற்கொலை செய்து கொண்டாங்க, அதுக்கு காரணம் விவசாயத்தில் நடந்த டொமெஸ்டிக் வயலன்ஸு, அப்புறம் என்னுடைய பெரியம்மா தான் திலகவதி ஐபிஎஸ்ஸு, இதெல்லாம் இப்போ தான் நமக்கு தெரியும். திலகவதி ஐபிஎஸ் வந்து இவங்க பெரியம்மான்றது நேற்று தான் எனக்கே வந்து தெரியும். அப்போ நூல் உருவாக்கத்தை பற்றி பேசுறதுன்னு சொன்னால் தன்னுடைய உருவாக்கத்தை பேசிவிட்டு, நான் வந்து 2014 வந்து இந்த வியூக வகுப்பாளர் அப்படின்ற அந்த கலையை வந்து கற்றுக்கொண்டேன், டேட்டா வந்து எவ்வளோ முக்கியம், அதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன், எப்படி வந்து மோடி ஜெயிச்சாரு, இதே மாதிரி வந்து விஜயம் வந்து ஜெயிக்கணும், நீங்கள் வாங்க களத்துக்கு வாங்க, ஊழல் எதிர்ங்க, மனராட்சி முடிங்க, ரெட் ஜெயினை முடிச்சு கட்டுங்க. இப்போ இதே ரெட் ஜெயினில் குருவி படத்தில் தான் வந்து விஜய் வந்து நடிச்சிருக்கிறாரு. அப்போ வந்து ரெட் ஜெயினுடைய ஆதிக்கம்னா அவருக்கு வந்து தெரியல போல இருக்கு. இப்படி அவர் பேசுவது திருமாவளவன் அவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு நெருக்கடி. அவர் இதில் காலதாமதம் இல்லாமல் முடிவெடுக்கவில்லை என்றால் இதில் பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆதவர்ஜுனா வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய சாதாரண அணிகளுக்கும் மக்களுக்கும் வந்து பேசுகிறாரு. அவர் பேசுகிறது வந்து அங்கே ரீச் ஆகும். நம்ம வந்து அண்ணனை வந்து தலைவரை வந்து முதலமைச்சராக்கணும், துணை முதலமைச்சராக்கணும், அதிகாரத்தில் பங்கீடு வேணும், இப்படின்னு அவர் பேசுறது வந்து கண்டிப்பாக ஒரு கடைமட்ட வீசி. அவருக்குன்னு அங்கே ஒரு ஃபேன் பேஸ் இருக்காங்க இல்லையா, அங்கே அவருக்குன்னு சில இளைஞர் பட்டாளம். அவருக்குன்ற ஃபேன் பேஸை விட திருமாவளவனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபேன் பேஸுக்கு வந்து இது வந்து அப்பீல் ஆகும், கம்யூனிகேட் ஆகும். இப்போ திருமாவளவனுடைய பிரச்சனை என்னன்னா, அவர் வந்து படிப்படியாக அரசியலில் முன்னேறி வந்து இப்போ தான் வந்து ஒரு பொது தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார். இதற்காக சொல்லடியும் கல்லடியும் பட்டு 25 ஆண்டுகள் வாக்கரசியல், 10 ஆண்டுகள் வந்து தேர்தலுக்கு வெளியே அரசியல், இப்படி தான் அவருடைய வளர்ச்சி என்பது வந்து இருக்குது. அவர் சொல்கிற கருத்து என்ன, அதிகாரத்தில் நாங்கள் வர வேண்டும் என்பது எங்களுடைய கொள்கை, எங்களுடைய முழக்கம். ஆனால் அதற்கான காலம் தமிழகத்தில் இன்னும் கனிந்து வரவில்லை அப்படின்னு. அது ஒரு யதார்த்தம் தானே. நீங்கள் சாதிய கட்டுமானம், சாதிய ஏற்றத்தாழ்வு என்பது வந்து அரசியலில் மட்டும் இல்லை, அது சமூகத்தில் இருக்குது, பொருளாதாரத்தில் இருக்குது, அரசு எந்திரத்தில் இருக்குது, போலீஸில் இருக்குது, அதிகார மட்டத்தில் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து சாதி ஆதிக்கம். அப்போ அதை வந்து அதற்கான காலம் கனியும் போது தான் செய்ய முடியும். இப்போ இல்லை. இப்போ நாங்கள் திமுக கூட்டணியில் வந்து இன்டாக்டாக தான் வந்து இருக்கிறோம், இந்த கொள்கைக்கான கூட்டணின்னு சொல்கிறார். அதனால் அவர் இதில் முடிவெடுக்கவில்லை என்று சொன்னால் இந்த கெமிஸ்ட்ரி வந்து போயிடும். திமுக தொண்டர்களுக்கும் விசிக தொண்டர்களும் சேர்ந்து பணியாற்றுகிறார்கள் அல்லவா தேர்தலில், அந்த கெமிஸ்ட்ரி வந்து இல்லாமல் அந்த இதை வந்து ஒரு சந்தேக பார்வையை வந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழலை வந்து ஏற்படுத்தி விடும் என்பதனால், விலக்காவிட்டால் அப்படி ஒரு பிரச்சனை ஏற்படும் என்பதனால் இப்போ திமுக தலைவர்கள் யாரும் இது வரைக்கும் வந்து பெரிய அளவுக்கு சொல்லலை. எனக்கு தெரிஞ்சு ஆராசா தான் ஒரு முறை வந்து இவர் இந்த மாதிரி பேசியிருக்காரு, இவர் மேல் நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு முறை பேசியிருக்காரு. மற்றவங்களாம் பெரிய அளவுக்கு வந்து கண்டுக்கலை. ஆனால் இது வந்து பாதிப்பு ஏற்படும். இப்படி திமுக கூட்டணியில் ஒரு விரிசல் வர வேண்டும் என்பதுதான் பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய நோக்கம். அது லாட்டரி மார்ட்டின் குடும்பம், விகடன் குடும்பம், அங்கே பேசின பேச்சுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரே டோனில் ஒரே ஸ்கிரிப்டில் வந்து அப்படி என்ன சொல்கிறது, அப்படி நூல் வார்த்த மாதிரி கரெக்டாக வந்து பேசுகிறாங்க. எந்த பிசுறும் இல்லாமல் எல்லாம் வந்து திட்டமிட்டு ஒரு செட்டப் பண்ணப்பட்டது தான். இப்போ ஆதவர்ஜுனா பேச்சை பற்றி பார்த்தோம். இப்போ ஆதவர்ஜுனா வந்து தலித் மக்களுக்கு உரிமை இல்லை, அதிகாரம் இல்லைன்னு பேசுகிறாரு. அவர் விஜய் கட்சியை நோக்கி ஒரு கேள்வி கேட்கலாம்ல, நீங்கள் ஆட்சி பெற்றால் ஒரு தலித்தை முதலமைச்சராக்குங்கள் அப்படின்னு கேட்கறதுக்கு அவருக்கு துப்பு இருக்கா, திராணி இருக்கா, தைரியம் இருக்கா? அப்போது விஜய் கட்சியில் வந்து விஜய் கட்சி ஜெயிச்சா விஜய் தான் முதலமைச்சர், அப்படி தானே? அப்போ விஜய் வந்து ஒரு தலித் இல்லைல்ல.
அப்ப நீங்க தலித்துகளுக்காக இப்படி மனம் முருகுறீங்க, இப்படி பேசுறீங்க. ஆட்சியில் இருக்கிறவங்களே வந்து ஒரு துணை முதலமைச்சர் ஆக்க மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு வாதத்துக்கு கூட அதை பேச மாட்டேங்கிறாங்களே. அப்படின்னும் போது ஆட்சிக்கே வராத, இன்னும் தேர்தலையே சந்திக்காத விஜய் கிட்ட போய் இதை கேட்கலாம். இல்ல, இருக்கிறவங்க தப்பானவங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே நீங்க விஜயை கொண்டாடுறீங்க. நேத்து விஜய்க்காக வந்து அவர் வந்து நெஞ்சை நக்கும் விதமாக ஆதம் அர்ஜுனா வந்து பேசுறாரு. அப்படி பேசுறவர் திமுக சரியில்லை, இங்க இருக்கிற மற்ற கட்சிகள் வந்து சரியில்லைன்னு சொன்னா நீங்க விஜய்கிட்ட என்ன சொல்லியிருக்கணும்? நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளரை வந்து தியாகம் பண்ணிட்டு நீங்க வந்து கொண்டு வாங்க, சரியான மாற்றா வருவீங்க. இல்ல, அவங்க ஒரு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொன்னதுக்கே திருமாவளவன்கள் அறிக்கை விடுறாரு. நீங்க அதிமுக இதை சொல்லியிருந்தா நாங்க ஏத்துப்போம், நீங்க சொல்லி நாங்க எப்படி ஏத்துக்க முடியும் அப்படின்ற ஒரு இடத்துல போய் இப்ப தலித்தை வந்து முதலமைச்சராக்கணும், திருமாவளவனை முதலமைச்சராக்கணும் அப்படின்ற கேட்கறது எந்த விதத்துல? அப்ப நீங்க வந்து தலித் மக்களுக்காக ஆதவர்ஜுனா வந்து கண்ணீர் வடிப்பது என்பது ஒரு நீலி கண்ணீர். அது வந்து ஆடுகளை பார்த்து ஒரு ஓனாய் விடுகின்ற ஒரு முதலை கண்ணீர். அவருக்கும் தலித்துகளுக்கு உரிமை கிடைக்கணும், அதிகாரம் கிடைக்கணும்ன்றது அவருடைய நோக்கம் இல்லை அப்படின்றது இதுல இருந்து நிரூபணம் ஆகுது. நீங்க விஜயை முன்னிறுத்துவதற்காக திமுகவை விமர்சிக்கிறீர்களே தவிர, விஜயை கொண்டாடுவதற்காக நீங்க வந்து திமுகவை மன்னராட்சின்னு சொல்றீங்களே தவிர, விஜயை பதவியில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக திமுகவை வந்து திராவிட மாடல் என்று சொல்லி மன்னராட்சியெல்லாம் சொல்லி விமர்சிக்கிறீங்களே தவிர, உங்களுடைய நோக்கம் வந்து திமுகவை வீழ்த்துவது தான். இல்லை சார், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லும் போது ஏதோ ஒரு விஷயம் அங்கே இருக்கு இல்லையா? அதையே அப்படி தானே அதை புரிஞ்சுக்கணும். நம்ம ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு ஒரு கட்சி சொல்லுது, இது வரைக்கும் சொல்லாத ஒரு கட்சி சொல்லுது. அப்போ திருமாவளவன் அவர்கள் சொல்லுது, தாவேகா சொல்லுது ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்ற ஒரு விஷயத்த சொல்லி சொல்றாங்க. எதற்காக சொல்லணும்? எதற்காக இது வரைக்கும் யாரும் சொன்னதில்லை. இல்லை, நம்ம வந்து தனியா போட்டியிடுவதற்கு அவங்களுக்கு வந்து தைரியம் இல்லை, யாருக்குமே இல்லையே. கூட்டணிகள் வந்து வர வேண்டும், யாருக்குமே இல்ல. அது நீங்க கேட்டது விஜய பத்தி. விஜய் தானே புதுசா ஆமா சார், விஜய்க்கு அப்படி ஒரு தெளிவு இருக்குல்ல, இங்க வந்து கூட்டணி ஆட்சி தான். அது தெளிவுன்னு சொல்றீங்க, நான் பயம்னு சொல்றேன். அது உங்களுடைய பார்வையில. என்னுடைய பார்வையில ஒரு தெளிவா ஒரு விஷயம் சொல்றேன். இல்ல, கூட்டணி கட்சிகள் வரணும்னு அவர் அறிவிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு? ஆயிடுச்சு, ஒரு போன இதுல அக்டோபர்ல அறிவிச்சாரு. இப்போ வந்து டிசம்பர்ல பேசிட்டு இருக்கோம். இது வரைக்கும் எந்த கட்சியாவது வந்திருக்கா? எந்த கட்சியாவது நாங்கள் விஜய் கட்சியோட சேர போறோம்னு சொல்லியிருக்கா? எனக்கு தெரிஞ்சு புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி அவர் மட்டும்தான் வந்து ஆதரிச்சிருக்கிறார். அவர் கூட்டணிக்கு வரேன்னு வந்து சொல்லலை. அவருடைய கணக்கு என்னன்னா, விஜய் கட்சியில் சேர்ந்தா ஒரு 20-30 தொகுதி கேட்கலாம். நீங்க ரவீந்திரன் துரைசாமிகிட்ட கேட்டால் சொல்லுவார், ஸ்டாலின்கிட்ட போனால் வந்து 2 சீட்டு ஜெயிச்சிடலாம். அதே இது நீங்கள் வந்து விஜய் கட்சிக்கு போனீங்கன்னா வந்து 30 சீட்டு கேட்பாங்க, அவர் வந்து அன்டெஸ்டட் அப்படின்னு வந்து சொல்கிறார் இல்லையா? அப்போ விஜய் வந்து அப்படி ஒரு கூட்டணியில் குழப்பம் ஏற்பட வேண்டும், தனது கட்சி வந்து தனியாக வெற்றி பெற முடியாது, இங்கே கூட்டணி கட்சிகள் வர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக அழைத்தார். யாரும் சீன்றதா? அது அரசியல் கணக்கு தானே சார், அதில் என்ன தவறு இருக்கு? இல்லை, அதில் நான் சரி தவறுன்றதை விட, நீங்கள் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு அப்போவே பயம் வந்துருச்சுன்றதான் என்னுடைய பாயிண்ட்டு. இப்போ வந்து விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்த போது கூட்டணியை பற்றி பேசினாரா? இல்லை. வைகோ ஆரம்பித்த போது கூட்டணியை பற்றி பேசினாரா? ஒரு கட்டத்துக்கு மேலே முடியாது அப்படின்ற ஒரு நிலை வந்த போதுதான் பேசுறார்கள். அப்போ அந்த தெளிவு விஜய் அவர்களுக்கு இருக்குன்னு அப்ப நீங்க தெளிவு இல்ல, இது இல்ல சார். இப்போ எல்லாம் பேசியாச்சு, எனக்கு வந்து மாற்றே கிடையாது, நான் தான் இவங்க 2 பேருக்கு மாற்றுன்னு சொல்லி போனவங்க தான் வந்து வைகோவும் விஜயகாந்த் அவர்களும். கடைசியா என்னாச்சு? இப்போ விஜயகாந்த் எங்க போய் சேர்ந்தாரு, வைகோ எங்க போய் சேர்ந்தாரு? அது முதல்ல அப்படி இவர் சேர போறதான், அப்படி சேர போற அவருடைய பார்வையில நான் வந்து கூட்டணி வைக்கிறேன், நான் தனியாவும் நிப்பு ஜெயிப்பேன், ஆனாலும் உங்களை நான் அரவணைக்கிறேன் அப்படின்ற ஒரு கருத்தை தானே முன் வைக்கிறேன். நான் ஜெயிப்போன்ற ஒரு நம்பிக்கையோட தான் இருக்கு. காரணம் என்னன்னு சொன்னா, இங்க திமுக கூட்டணி பலமா இருக்கு, மற்ற எதிர்கட்சி கூட்டணிகள்லாம் பலம் இல்லாம இருக்கு. அது அதிமுக கூட்டணியா இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதா என்டிஏ கூட்டணியாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் வந்து பலம் இல்லாம இருக்கு. அப்புறம் சீமான் தனியா போட்டிடுறாரு. இப்போ இந்த 4 முனை 5 முனை போட்டியாக மாறினால் அது திமுகவுக்கு கேக் வாக். நீங்க எந்த அரசியல் விமர்சகர்கிட்ட கேட்டாலும் அது வந்து ஒத்துக்குவாங்க. ஓகே. ஆனா இப்ப சுமன் ஸ்ரீராமன் போன்ற இந்த மாதிரி மறைமுக ஆர்எஸ்எஸ் காரர்கள்லாம் என்ன சொல்றாங்க, அதிமுகவும் விஜயும் வந்து கூட்டணி வைக்க வேண்டும், எதிர்காலத்தில் வைத்துக் கொள்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது திண்டுக்கல் சீனிவாசன் போட்டு உடைச்சாரா இல்லையா? நாங்க சீட்டு நோட்டு வரைக்கும் வந்து பேரம் பேசணும் அப்படின்றத குறிப்பிடல, அவர் வெளிப்படையே அவர் வந்து சொல்லியிருக்காரு. யாருன்னு குறிப்பிடலையே. யாருன்னு குறிப்பிடலனாலும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதானே. இப்ப விஜய் கூட வந்து திமுகன்னு பேர் சொல்லல, ஆனா திமுக தான் திட்டாருன்னு தெரியுது இல்ல. ஆதவர்ஜுனா கூட தேமுதிக கூட சொல்லியிருக்கலாம் அவரு. இல்ல என்னங்க தேமுதிக வந்து இப்ப அட்ரஸே இல்லாம இருக்குது. அவங்க தான் சார் பிரேமலதா விஜயகாந்த் பேசும்போது நாங்க கேட்ட தொகை இல்ல நாங்க கேட்ட தொகுதி எங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு வழுப்புனது அவங்க தானே சார். அது வந்து தனி கதை. அவங்க வந்து அழிய போற ஸ்டேஜில் வந்து அந்த உண்மைகளை வெளியே சொல்றாங்க. நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னு சொன்னா, நீங்க அதிகார பங்கீடு உண்டுன்னு சொல்லியும் உங்களை நோக்கி யாருமே வந்து வரல.
சரி, இப்போ விசிகாவை எப்படியாவது கொண்டு வரணுன்ற வேலையை ஆதவ அர்ஜுனா வந்து எடுத்திருக்கிறாரு. அதற்காக தொடர்ந்து முயற்சி பண்ணுறாரு. அது விகடன் குழுமம், தினமலர் குழுமம் எல்லாம் சேர்ந்து வந்து வேலை செய்கிறாங்க. இது வந்து விஜய்க்கு வந்து ஒரு நல்வாய்ப்பாக இருக்குது. அடுத்து விஜய் பேச்சுக்கு வருவோம். இவர் இப்படி பேசினார். விஜய் வந்து என்ன பேசுகிறாரு? நாங்கள் வந்து சம்பிரதாயத்துக்காக எல்லாரும் வந்து தண்ணியில் இறங்குறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க, அறிக்கை விடுறாங்க, அதெல்லாம் செய்கிறாங்க. நாங்களாம் அதை செய்ய மாட்டோம், நாங்களும் சில வேலையில் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொச்சைப்படுத்துகிறார். இப்போ மழை வெள்ளம் வரும்போது அனைத்து கட்சி தலைவர்களும் போகிறாங்க. அவங்க ஒரு முழங்கால் அளவு தண்ணியோ ஏதோ இருந்தோ ஃபோட்டோ எடுத்து போகிறாங்கல்ல. நீ என்ன பண்ணுற? நீ வந்து பாதிக்கப்பட்ட மக்களெல்லாம் வீட்டுக்கு வர சொல்லி அங்கே வந்து சென்னை சில்க்ஸ் ஸ்பான்சர் வந்து பையை கொடுத்துட்டு ஃபோட்டோ போட்டுட்டு நான் வந்து நிவாரணம் வந்து மக்களுக்கு வழங்கிட்டேன். இது இப்போ ஒரு இளவு வீடு துக்க வீடு இருக்குதுன்னு வச்சுங்க. துக்க வீட்டுக்கு நீங்கள் போவீங்களா? துக்க வீட்டுக்காரன் உங்களை பார்க்க வரணுமா? நீங்கள் தானே போகணும். அதானே வந்து மரியாதை. அப்போ இவர் மன்னர் போல் அரண்மனையில் வந்து வாழ்ந்து விட்டு இவர் வந்து மக்களை சந்திப்பதற்கு தயாராக இல்லாமல் நேற்று வந்து விகடனும் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அந்த 2 பேர் வந்து பெரும் பொருட்செலவில் நடத்தின அந்த ஈவெண்ட்டில் விக்கிரவாண்டி மாநாடு மாதிரி ஒரு ஷூட்டிங்கில் அவர் பேசியிருக்கிறார். முடியும் போது அவர் பேசுனது அந்த பஞ்சு டயலாக் தான் ரொம்ப அயோக்கியத்தனமானது. என்ன சொல்கிறாருன்னா, திருமாவளவன் அவர்களுக்கு வந்திருக்க வேண்டியது, ஆனால் அவர் வந்து வரலை. காரணம் அந்த அளவு கூட்டணி ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறாரு. இதன் மூலம் இவர் தோழர் திருமாவளவனை வந்து கொச்சைப்படுத்துகிறார். எப்படி அது? திருமாவளவன் வந்து இன்னொரு திமுகவினுடைய கைப்பிடியில் இருக்கிறாரு, அங்க மாட்டிட்டு இருக்கிறாரு, அதனாலதான் வர முடியல, அவருக்கு சுயசிந்தனை வந்து இல்லைன்னா வந்திருப்பாரு அப்படின்ற முறையில கொச்சைப்படுத்துகிறார். சுய சிந்தனை இல்லைன்னு அவர் வந்து அங்க ஒரு இதுல இருக்காரு, பிரஷர் இருக்கு அவருக்கு, அதனால அவர் என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க சுயமா ஏங்கலன்னு தானே அர்த்தம். இன்னொரு பிரஷருக்கு நீங்க பயப்படுறீங்க. விஜய் மீது கூட இந்த மாதிரியான அவதூறுகள்லாம் பேசப்படுது. விஜய் விடுங்க, விஜய் விஜய் அப்படி சொல்றாருன்னு சொல்றீங்க. விஜய் மீதே இப்படி ஒரு இதெல்லாம் வருது இல்லையா? பாஜகவுடைய பிடியில இருந்து வராரு, ஆர்எஸ்எஸ் பின்னால இருந்து இயக்குறாங்க அப்படின்ற பல விமர்சனங்கள் வருது இல்லையா? அது அவர் கொச்சைப்படுத்துற மாதிரி எடுத்துல அந்த விமர்சனங்கள் எல்லாம் விமர்சனங்களாக சொல்லப்படுது. நான் சொல்றது விஜய் பேசின வார்த்தை. விஜய் வந்து திருமாவளவனை வந்து பேசுறதா என்ன சொல்லியிருக்கணும்? அவர் சுயமாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு தலைவர், அவர் இங்கே வரலேன்னு முடிவெடுத்ததற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும், அதை ஏற்றுக்கொள்கிறேன்னு அறிவித்தால் நீ வந்து தோழர் திருமாவளவனை மதிக்கிறேன்னு அர்த்தம். மாறாக கூட்டணி ப்ரெஷர்னால நீ வரல அப்படின்னு சொன்னா, இதை கூட்டணி ப்ரெஷரை வந்து இவர் வந்து அவமதிக்கல, திருமாவளவன் அவர்களை அவமதிக்கிறார். திருமாவளவன் நேற்று 8 பக்கத்தில் பக்கமாக சொல்லியிருக்கிறார் என்னென்ன சூழ்ச்சிகள் நடந்தது, என்னென்ன சதி நடந்துச்சு. இது விகடன் குழுமத்தை பற்றி யாரும் கேட்கல, அப்புறம் வந்து நீங்கள் தினமலரை பற்றி யாரும் கேட்கல. இப்போ வந்து எல்லா கேள்விகளும் என்னை நோக்கி வந்து வருது. அதனால தான் இந்த வந்து சதியை முறியடிக்கும் விதமாக நான் கலந்துக்கல அப்படின்னு சொல்கிறாரு. அப்போவே விஜய் இப்படி பேசுகிறார் இல்லையா? கூட்டணி கட்சிக்காக நெருக்கடிக்காக அவர் வரல, ஆனால் அவர் மனசு எங்களோட தான் இருக்குது இப்படின்னு சொல்வதன் மூலமாக அவர் சொல்ல வர்ற பாயிண்ட் என்னென்னா, தோழர் திருமாவளவன் ஒரு சுயமாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய சுதந்திரமான தலைவர் இல்லை, அவர் வந்து ஒரு அடிமை இப்படின்னு அவரை வந்து கொச்சைப்படுத்துகிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நீங்கள் ஒரு கூட்டணிக்கு உங்கள் கட்சிக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் போய் பேசுங்க, இல்லை கொள்கையாக பேசுங்க. தோழர் திருமாவளவர்கள் வந்து திமுக கூட்டணியை வந்து விட்டு எங்களுடைய வெற்றி கழகத்தினுடைய கூட்டணிக்கு வந்து வர வேண்டும் அப்படின்னு பகிரங்கம் அறிக்கை விடுங்க, அது தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் பங்கேற்கிற நிகழ்வில் இவ்வளவு சதித்தனங்களும் அரசியல் சாணக்கியத்தனங்களும் இருக்குது, அந்த ட்ராப்பில் நாங்கள் சிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் புறக்கணிக்கும் போது அது நீங்களாக புறக்கணிக்கலை, ப்ரெஷர் வந்து புறக்கணிச்சுது. அப்போது ஒரு தோழர் திருமாவளவனை ஒரு சுதந்திரமான தலைவராக ஏற்றுக்கொள்ளாத நீங்கள் அம்பேத்கரை பற்றியோ அல்லது வந்து தலித் மக்களுக்கு வந்து அரசியல் அதிகாரம் அப்படி வேணும்னு சொல்லி பேசுகிறதுக்கோ என்ன உரிமை இருக்குது? அதான் என்னுடைய கேள்வி. இன்னொரு பக்கம் வந்து அவர் வேங்கை வயல் போன்ற விஷயங்கள்லாம் கூட பேசியிருந்தார். மணிப்பூராக இருக்கட்டும், வேங்கை வயல் போன்ற விஷயங்கள்லாம் கூட அவர் பேசியிருந்தார். இதை பற்றி வந்து பேசுறது தவிர்த்து அவர் இப்படி திருமாவளவன் அவர்களை பேசினது, இப்போது பொதுவெளியில் இப்போ ஆலுஷா நவாஸ் போன்றவர்கள்லாம் வந்து ஒரு கூத்தாடி அப்படின்ற பேசலாமா அப்படின்ற ஒரு பொது கேள்வியும் எழுப்பியிருக்காங்க. இதை எப்படி பார்க்கலாம் சார்? இப்போ ஒரு கூத்தாடின்னு மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் எங்கேருந்து வந்தது? பாரு, அது கூத்தாடின்னு ஒரு பேசினது வந்து தவறுங்க. அந்த நிகழ்ச்சியிலே அவர் வாபஸ் வாங்கிட்டாரு. இப்போ மணிப்பூர் சொன்னீங்களா, இப்போ தான் ஞாபகம் வருது. மணிப்பூரில் மத்திய அரசு என்ன செய்யுது நமக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வேங்கை வயல் வரார். வேங்கை வயலும் மணிப்பூரும் ஒன்றா? மணிப்பூர் என்பது அங்கே வந்து அரசாங்கமும் மெய்தி அந்த இன சாதி சங்கங்களும் சேர்ந்து கொண்டு, பிஜேபியும் சேர்ந்து கொண்டு குக்கி இன மக்களை வந்து ஒரு அழித்தொழிக்கின்ற ஒரு வேலையை வந்து செஞ்சிட்ருக்கிறாங்க. அதில் தான் இவ்வளவு மக்கள் வந்து 200க்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க,
பல 10 தேவாலயங்கள் வந்து தீக்கிரையாக்கப்பட்டிருக்கின்றன. இன்றும் வந்து மக்கள் வந்து அச்சத்தோடு வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு முதலமைச்சரை கூட மாற்றுறதுக்கு வந்து துப்பு இல்லை. இன்னும் மோடி வந்து உலகம் முழுக்க சுற்றுறாரு, அமித்ஷா இந்தியா முழுக்க சுற்றுறாரு. 2 பேரும் மணிப்பூரை வந்து எட்டி பார்க்கல. இப்படி மாநிலம் முழுவதும் அந்த மக்களை வதைக்கக்கூடிய இந்த பாஜக அரசினுடைய பயங்கரவாதத்தையும் இங்கே வேங்கை வயல் என்ற ஒரு தனிப்பட்ட சம்பவத்தை ஒப்பீடு செய்து பேசுகிறார் என்றால் இது விஜயினுடைய அறியாமையா, முட்டாள்தனமா, அயோக்கியத்தனமா அப்படின்றத மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். வேங்கை வயல் என்ன நடக்குது? ஒரு ஆதிக்க சாதியை சேர்ந்த ஒரு நபர், அது யாருன்னு நமக்கு தெரியாது, அந்த வந்து மலம் வந்து கலந்துருச்சு, அது பிரச்சனையாகுது. விசிகா உள்ளிட்டு மற்ற கட்சிகள்லாம் வந்து போராடி இருக்காங்க. இது வந்து விஜய் கட்சியும் போய் அங்கே போராடல, சிபிஎம் போராடி இருக்காங்க, அதிமுகவும் அங்கே போய் போராடல. இவங்கெல்லாம் போராடாமல் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறது அங்கே சிசிடிவி காட்சி எதுவுமே இல்லை. பிளட் டெஸ்ட்டு, அது டிஎன்ஏ டெஸ்ட்டுன்னு எடுத்து வந்து இன்னும் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல. இது ஒரு தனித்த சம்பவம். இந்த தனித்த சம்பவத்தையும் இந்தியா முழுவதும் பாரதிய ஜனதா செய்து கொண்டிருக்கின்ற பயங்கரவாதம் இருக்கு இல்லையா? நீதியரசர் சந்துரு நேத்து என்ன பேசினாரு? ஆனந்த் தெல்தும்டே என்ன பேசினாரு? இந்த நாட்டில் அரசியல் சாசன சட்டம் என்பது வந்து அதை வந்து மறுக்கப்படுகின்ற, அதை ஒடுக்குகின்ற, அதை முறியடிக்கின்ற ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது. நம்முடைய உரிமைகள் எல்லாம் பறிபோக போகிறது. அவர் ஆனந்த் தெல்தும் சந்துரு அவர்கள் பேசும்போது ஆனந்த் தெல்தும்டே வந்து எப்படி 16 பேரோட ஒருத்தராக கைது செய்யப்பட்டார். ஆக்சுவலாக அவர் வந்து அம்பேத்கரினுடைய பேத்தியை திருமணம் செய்தவர். அவங்க பேரன்னு தப்பாக சொல்கிறாங்க. அவரை வந்து இவன் ஏன் கைது பண்ணாங்க? ஸ்டான் கே சுவாமி வந்து எப்படி வந்து சிறையடியில் செத்து போகிறாரு, அவர் ஸ்ட்ராவாங்கிறது கூட எப்படி கஷ்டப்பட்டார், இப்போ சிலருக்கு பெயில் கிடைச்சிருக்கு, பலருக்கு பெயில் கிடைக்கல, எப்படி வந்து இந்த இன்டெலெக்சுவல்ஸ் வந்து வேட்டையாடப்படுறாங்க. ராகுல் காந்தி அரசியல் சாசன புத்தகத்தை ஏந்தி கொண்டு இதை காப்பாற்ற வேண்டும் என்று முழங்குகிறார். அப்போ இந்தியாவில் பிஜேபிக்கு எதிராக இந்தியா கூட்டணின்னு ஒன்று இருக்குது. அதை வந்து தெளிவாக அவர் வந்து பேசுகிறாரு. இந்த பேச்சு அதே போல் ஆனந்த் தெல்தும்டேவும் இதே மைல் டோனில் வந்து பேசுகிறாரு. இதை பற்றி ஒரு வார்த்தை விஜய் பேசியிருக்கிறாரா? அப்போ இந்தியா முழுவதும் பாரதிய ஜனதா செய்து கொண்டிருக்கின்ற இந்த பாசிச பயங்கரவாதங்களை எல்லாம் நீங்கள் திமுகவினுடைய வேங்கவேல் சம்பவத்தோடு சமப்படுத்துறீங்கன்னா நீங்கள் எவ்வளவு வந்து ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு அரசியல்வாதி. இப்போ தமிழ்நாட்டில் வந்து இன்னொரு இவர் சொல்கிறார், ஆதவ அர்ஜுன், விசிகா வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனார்னா, திரும்ப போனார்னா அவர் தலித் பகுதிகளுக்கு மட்டும் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி திமுக விமர்சிக்கிறார். இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, விசிகா போட்டியிடுகின்ற தொகுதிகளில் தோழர் திருமாவளவனோ மற்ற வேட்பாளர்களுக்கு எதிராக பாமக செய்த கலவரங்கள் எத்தனை? அவர்கள் வந்து மற்ற பகுதிகளுக்கு வரக்கூடாமல் அவர்கள் தான் தடுத்து நிறுத்திருக்கிறார்கள். அது சிதம்பரம் தேர்தலில் நீங்கள் 99 நடந்த தேர்தலாக இருக்கட்டும், இப்போ இருக்கட்டும். அப்போ இதை எதிர்த்து வந்து திமுகவினுடைய சிவசங்கராக இருக்கட்டும், மற்ற அமைச்சர்கள்லாம் வந்து இவரை கூட்டிகிட்டு போய் மக்கள்கிட்ட கேட்குறாங்க. இவர்களும் வன்னியர்கள் தான், இவங்க போய் வந்து கேட்குறாங்க. அப்போ இந்த பாமகவை விசிகாவை வந்து முறியடிக்கக்கூடிய, விசிகாவை வீழ்த்த வேண்டும் என்று இலக்காக கொண்ட பாமகவை இவர் கண்டித்திருக்கிறாரா? அப்போ திமுகவையே நீங்கள் கண்டிக்கிறீங்க. அப்போ இதே பாமகவினுடைய அன்புமணி ராமதாஸுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்து ஃபோன் பண்ணி சொல்கிறாரு யார்? விஜய். அப்போ சொல்லியிருக்கலாம்ல, நீங்கள் இந்த மாதிரி வந்து விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரும்போது கலவரம் பண்ணாதீங்க, அது சரியில்லை, தவறு, சமூக நீதிக்கு இதை தவறானது, உங்கள் கொள்கையை மாற்றிங்க, அப்படி சொல்லலாம்ல. அப்போ தவறு செய்தவர்கள் பாமக. இங்கே இப்போ வன்னிய மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒற்றுமையாக இருக்கணும்னு தான் வந்து நினைக்கிறாங்க. பாமக என்பது வன்னிய மக்களை பிரதிநிதித்துவம் பண்ணக்கூடிய ஒரு கட்சி இல்லை, அதுக்கு கொஞ்சம் ஓட் பேங்க் இருந்தாலும். அப்போ இதை வந்து திமுகவை எதிர்த்து வந்து பேசுகிறார். அப்போது நீங்கள் சாதி ஒழிப்பு, தீண்டாமை எதிர்ப்பு, தேர்தல் பிரச்சாரம், தலித் மக்களுக்கு அரசியல் உரிமை எல்லாம் இவர்கள் பேசுகிறது என்பது வந்து ஒரு ஏமாற்று வேலை. அதுதான் நேற்று வந்து அந்த நிகழ்ச்சி வந்து படம் போட்டு காமிச்சிருக்கு. இல்லை, மணிப்பூரை பற்றி பேசவே இல்லைன்னா நம்ம கேள்வி கேட்கலாம். அவர் மணிப்பூரையும் பேசுகிறாரு, இங்கே இருக்கிற வேங்கை வயலையும். மணிப்பூரை பற்றி பேசுனது ஒரு 10 செகண்ட் சார். 10 செகண்ட் பேசிட்டு வேங்கை வயல் பேச, அவர் முழுக்க முழுக்க இந்த மணிப்பூர் பாஜக இதை பற்றி தான் பேசணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கா? ஏன் இப்போ நீதிபதி சந்துரு ஏன் அப்படி பேசினாரு? நீதிபதி சந்துரு ஏன் வந்து இங்கே அரசியல் சாசனம் வந்து இல்லை, நான் என்ன கேட்குறேன், திமுகவை பற்றி பேசவே இல்லை. என்னுடைய கேள்வி, நீதி சந்துரு இப்போ ஆனந்த் தெல்தும்டே வந்திருக்காருல்ல, அவர் எது கைது செய்யப்பட்டார், அவருடைய வரலாறு என்ன, அவர் யாரு, நீங்கள் அம்பேத்கர் பேரன்லாம் சொல்கிறீங்கல்ல, அந்த கேஸை பற்றி விஜயம் பேசலை, பயமா? மாறாக வந்து அம்பேத்கர் பிறந்த நாளை வந்து என்னது தேசிய ஜனநாயக உரிமை நாள் என்று ஒன்றிய அரசு இங்கே அம்பேத்கரை வந்து காவி அடிக்கிறாங்க, திருவள்ளுவருக்கு காவி அடிக்கிறாங்க. அப்புறம் ஆதவர்ஜனா பேசும்போது இன்னொன்று தான் ஞாபகம் வருது, நேற்று தான் அமைச்சர்கள்லாம் அம்பேத்கர் சிலைக்கு போய் நினைவஞ்சலி செலுத்துனாங்களாம் இந்த நிகழ்ச்சினால. இது வருஷா வருஷம்
அமைச்சர்கள் மட்டும் இல்லை, எல்லா கட்சி தலைவர்களும் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு. அதை ஏதோ இவர் புதுசாக கண்டுபிடிக்கிறாருன்னா இவருடைய அரசியல் தற்குறித்தனத்தை வந்து என்னன்னு சொல்றது. அதனால மணிப்பூர் வந்து ஒரு இது எதுகை மோனைக்காக எடுத்துக்கிறாருங்க. சொல்லிட்டு இங்கே வேங்க வேல் அப்படின்னு வந்து வராரு. 200 தொகுதிகள்லையும் ஜெயிச்சிருவோம்னு சொல்லிட்டு இருமாப்பு கொண்ட அவர்களை வந்து நாங்கள் மக்களோடு சேர்ந்து வந்து வீழ்த்துவோம் அப்படின்னு வந்து சொல்றாரு. இன்னும் இப்போ நீதிபதி சந்துருவும் ஆனந்த் தெல்தும்டேவும் அவங்க வந்து இந்த நாட்டினுடைய உண்மையான அபாயம், அரசியல் சாசனம் என்பது எப்படி அழிக்கப்பட இருக்கிறது, மாற்றப்பட இருக்கிறது, எப்படி ஒரு இந்து தேசியம் இங்கே வந்து மேலோங்கி வருகிறது, இதை கவலையோடு பேசுகிறார்கள். அதை பற்றி எதுவுமே பேசாம இவர் வந்து தன்னுடைய அரசியல் நலனுக்காக இவ்வளவு மலிவா வந்து பேசுறாரு. இவங்க 2 பேரும் பேசி வச்சுட்டு செஞ்சிருக்காங்க. கண்டிப்பாக சார், மகிழ்ச்சி. இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்கின் சார்பாக மிக்க நன்றி. நன்றி.